சங்கீதம் 30:5. அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒருவேளை நாம் அறிந்தோ அறியாமலேயோ ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். அந்த தவறு நிமித்தம் அவர் நம்மளிடம் பேசாமல் இருக்கலாம் தேவன். அது ஒருவேளை கோபத்தினாலோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவர் நம்ம மேலே கோபப்பட்டிருக்கலாம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அல்லது தெரிந்தோ தெரியாம மாம்சத்தின் கிரியை வெளிப்பட்டு இருக்கலாம். அதன் நிமித்தம் தேவன் நம்மளிடம் கோபப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கோபம் எவ்வளவு நேரம் என்றால் ஒரு நிமிஷம்தான். ஆனால் அவருடைய தயவு எப்படி இருக்கும் என்றால் நீடிய வாழ்வாய் இருக்கும். மரணம் வரைக்கும், நீ எப்போ வரைக்கும் வாழ்கிறாயோ அது வரைக்கும் இந்த பூமியில் இருக்கும் அவருடைய தயவு. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். ஐயோ நீ அங்கே போனால் கண்ணை குத்திடுவேன், இங்கே போனால் கண்ணை குத்திடுவேன் அப்படிலாம் கிடையாது. அவர் கோபப்படுவார். அவர் உனக்கு இந்த பாதையில் நீ கடந்து செல்லணும்னு அவர் காட்டுவார். ஒருவேளை அந்த பாதையில் நீ போக முடியாதபடி சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மிஸ்டேக் கூட பண்ணியிருக்கலாம். அது நிமித்தம் அவர் கோபப்படுவார் தேவன். ஆனால் அந்த கோபத்தின் நிமித்தம் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அவர் பாதத்தில் போயிடணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, திரும்பவும் என்னை நடத்துங்க, உன் வழியில் வாரேன், நீ சொல்வது போல கீழ்ப்படிவேன், மாம்சத்தின் கிரியின்படி நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் பாதத்தில் போய்விட வேண்டும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா உனக்கு தயை பாராட்டுவார். அந்த தயை, அந்த இரக்கம் எப்படி இருக்கும் என்றால் உனக்கு நீடிய வாழ்வாக நிரந்தரமாக உன்னை நடத்துகிறவராக காணப்படுவார். அதுதான் பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது, அந்த ராஜா தவறு செய்த உடனே தேவனுடைய கோபம் வந்தது. உடனே எச்சரிப்பு கொடுக்குறாரு பாருங்க, தீர்க்கதரிசி மூலமா. உடனே தேவ சந்நிதியில் முழங்கால் படுகிறார். ஆண்டவரே உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால என் மேலே மனம் இறங்குங்க என்று சொல்லும் பொழுது தேவன் மனம் இறங்கினார். இதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அவர் உங்கள் மேலே கோபத்தோடு இருக்கலாம். அந்த நொடியில், அது உங்களுக்கு உணர்ந்த நொடியில் அவர் சந்நிதியில் போய் முழங்கால் படியிடுங்க. அவருடைய தயவு நீடிய வாழ்வாய் மாறும். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.